சினிபாட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். மஞ்சுமல் பாய்ஸ் மலையாள படத்தை பற்றி எல்லாருக்கும் தெரியும். இந்த படம் தான் மலையாள சினிமாவிலேயே மிகப்பெரிய வசூல் சாதனை செஞ்ச படம். மஞ்சுமல் பாய்ஸ் 250 கோடி கலெக்ட் பண்ணதா சொல்கிறாங்க. நம்ம ஊரில் கூட அதிகமான வசூல் வேட்டை செஞ்ச படம் மஞ்சுமல் பாய்ஸ்னு சொல்கிறாங்க. மோகன்லால் நடித்து வெளிவந்த புலிமுருகன், லூசிஃபர் மற்றும் டொவினோ தாமஸ் நடித்த 2018 போன்ற படங்களோட கலெக்ஷன்ஸ் ரெக்கார்ட்ஸ் கூட இந்த படம் பிரேக் பண்ணியிருக்கு. மஞ்சுமல் பாய்ஸ் படத்தோட ப்ரொடியூசர் வேறு யாரும் இல்லைங்க, இந்த படத்தோட ஹீரோ ஷோபின் சாஹிர் தான். இவரும் இவரோட ஃப்ரெண்ட்ஸ் பாபு தாஹிர் மற்றும் ஷான் ஆண்டனி சேர்ந்து பரவான ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிச்சாங்க. இந்த பரவா கம்பெனி பேனரில் உருவான படம் தான் மஞ்சுமல் பாய்ஸ். என்னதான் இவங்க இந்த கம்பெனிக்கு ஓனராக இருந்தாலும் இந்த கம்பெனியில் படம் எடுக்க பணம் போடுறவங்க முக்கால்வாசி பேர் வெளிநாட்டில் வேலை பார்க்க மலையாளிஸ் தாங்க, குறிப்பாக கல்ஃப் மலையாளிஸ். இது இந்த படத்துக்கு மட்டும் இல்லை, பொதுவாகவே மலையாள படம் எடுக்கிறதே இவங்க இன்வெஸ்ட் பண்ணலான்னு சொல்கிறாங்க. இவங்களை தேடி பிடிச்சி இன்வெஸ்ட் பண்ண வைக்கிறதுக்கு ஒரு மாஃபியா இருக்குதான். சினிமா ஆசையில் இவங்களும் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை அசால்ட்டாக இன்வெஸ்ட் பண்ணி அந்த படம் ஃப்ளாப் ஆனால் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இன்வெஸ்ட் பண்ணின பணம் அவங்களுக்கு திரும்ப யாரும் கொடுக்குறதும் இல்லை. படம் வெற்றி ஆனாலும் நாங்கள் பணத்தை திரும்ப கொடுக்கவே மாட்டோம்னு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க நம்ம ஹீரோ ஷோபின் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். இவங்க கிட்ட பணம் போட்டு ஏமாந்த ஒரு நபர் தான் குவைத் மலையாளியான சிராஜ் ஹமீத். இவர் சுமார் 7 கோடி ரூபாய் இந்த படத்துக்காக இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு, அதுவும் பக்கா ப்ரூஃபோட. படத்தோட லாபத்தில் 40% கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. அப்படி பார்த்தா கூட சிராஜுக்கு 250 கோடி லாபத்திலிருந்து ஆல்மோஸ்ட் 100 கோடி ரூபா கிடைக்கணும். மற்ற செலவுகள் எல்லாம் போனால் கூட சிராஜுக்கு அட்லீஸ்ட் ஒரு 50 கோடியாச்சும் போய் சேரணும். லாபத்தை விடுங்க, சிராஜ் போட்ட 7 கோடி பணத்தை கூட கொடுக்காம ஏமாத்திருக்காங்க நடிகர் ஷோபின் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்னு போலீஸ் இன்வெஸ்டிகேஷனில் தெரிய வந்திருக்கு. இதில் வேடிக்கை என்னன்னா, சிராஜ் அவர்கள் ஒரு கேன்சர் பேஷண்ட். இத்தனை காலமாக கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை இழந்தது மட்டும் இல்லாமல் தன்னோட ட்ரீட்மெண்ட்டுக்கே பணம் இல்லாமல் கஷ்டப்பட வேண்டிய நிலைமைக்கு ஆளாயிட்டார். இந்த நிலைமையில தான் கேஸ் கிரைம் பிரான்ச் எடுத்து பிரச்சனை கோர்ட்டுக்கு வருது. சிராஜ் என்ன சொன்னார்னா, லாபம் எல்லாம் பிறகு கூட பார்த்துக்கலாம், இப்போதைக்கு வாங்கின படம் மட்டும் கொடுங்கன்னு சொல்லியிருக்காரு. நடிகர் சோபினும் அதுக்கு ஓகே சொல்லியிருக்காரு. ஆனால் மீண்டும் பணம் கொடுக்காம இழுத்தடிக்க பிரச்சனை மீண்டும் பெருசாகுது. மஞ்சுமல் பாய்ஸ் படத்தோட மொத்த பட்ஜெட் 22 கோடின்னு சொன்னாலும் ஆவணங்கள் என்ன சொல்லுதுன்னா வித் ஜிஎஸ்டியோட 18 கோடி தான் செலவாம். இப்போ இந்த கேஸ் இடிக்கிட்டே இருக்குது. காரணம், இந்த ப்ரொடக்ஷனில் கருப்பு பணம் இன்வால்வ் ஆகிருக்கிறதா சொல்கிறாங்க. இப்போ இருக்கிற நிலைமையை பார்த்தா மஞ்சுமல் பாய்ஸ் கலெக்ட் பண்ணினதா சொல்கிற இந்த 250 கோடி பணம் மொத்தம் இடி எடுத்துக்கிட்டு போக வாய்ப்பு இருக்குது. இடி இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பித்தா அவங்க அக்கௌண்ட்டை தான் முதல்ல ஃப்ரீஸ் பண்ணுவாங்க. அப்படி பார்த்தா பரவா கம்பெனியோட அக்கௌண்ட் மற்றும் நடிகர் ஷோபினோட பேங்க் அக்கௌண்ட்டையும் உடனே ஃப்ரீஸ் பண்ணிவிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஷோபின், பாபு மற்றும் ஷான் ஆண்டனியை அரெஸ்ட் பண்ணவும் வாய்ப்பு இருக்குது. பாவம், ஒரு மனுஷனை ஏமாற்றி இவ்வளோ தூரம் அலக்கழிக்க வச்சதுக்கு ஷோபின் மட்டும் ஆப் வச்சுக்கல, மொத்த மலையாள சினிமாவுக்கும் பெரிய ஆப்பாக வச்சிருக்காரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சினிபாட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். Thank you.